இப்போ அம்மாச்சி கிச்சனில் கேவுரு அடை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. இன்றைக்கி ஒரு கப்பு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். சீவுறதுல சீவி வச்சுருக்கோம், கொஞ்சம் இஞ்சி சீவி வச்சுருக்கோம், கருவேப்பிலை வச்சுருக்கோம் கிள்ளி, ஒரு வெங்காயம் நம்ம நீட்டாக சீவி வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை உருவி கழுவி வச்சுருக்கோம், 4 பல் பூண்டு கழுவி வச்சுருக்கேன், 2 பட்டை மிளகா வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு திருவின தேங்காய் வச்சுருக்கோம். இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம அரைக்கிறத பார்க்கலாம். ஜாரில்ப்பா 2 பட்டை மிளகாய், 4-5 பூண்டு பல், அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் வரையும் சோம்பு போட்டுக்கலாம். நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்ப்பா. ஒரு கப்பு ராகி மாவை இந்த பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், தேங்காய் சேர்த்துக்கிறோம், அது கூட கேரட் சேர்த்துக்கிறோம், அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கிறோம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம உருவி வச்சு கழுவி சேர்த்தாச்சு. இப்போ பூண்டு பட்டை மிளகாய் நுணுக்கிட்டு வந்துருக்கோம், சோம்பு போட்டு இதை கூட போட்டுக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். கேரட்லேயும் தண்ணி இருக்கும், வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி தெளிக்கிறப்ப பார்த்து தெளிச்சிக்கணும். ஒரு கல் உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் நேரத்தில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு, ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கு கொடுக்கலாம். ஹெல்த்தியானது கூட, நார்ச்சத்து உள்ளது. எல்லோரும் வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம், சுகருக்கெல்லாம் நல்லது. மார்னிங் டிஃபனாக கூட நம்ம காலை நேரத்தில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொடுத்து அனுப்பலாம், சாப்பிடவும் கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். அப்புறமா மாவு தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம அடை செய்கிறத பார்க்கலாம். அப்புறமா நம்ம வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம், கழுவிட்டு கட் பண்ணி. இப்போ அதில் நம்ம இந்த ராகி மாவு எல்லாம் கலந்ததை இதில் தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாக தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தோசைகள் போட்டிருக்கோம். இப்போ கல் சூடாகிடுச்சு, எண்ணெய் தடவிக்கலாம். தட்டி வச்சுருக்க அடையை அதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தேவையான அளவு எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம், மேலே லைட்டாக ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டப்பா, திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம்ப்பா. இந்த நல்லா கலராக வெந்துருக்கு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியான டேஸ்ட்டான ராகி அடை ரெடி ஆகிடுச்சுமா. இதுமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நன்றிம்மா.